Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கேரளாவில் கண்டறியப்பட்டுள்ள பறவை காய்ச்சல் எதிரொலியாக தமிழ்நாட்டில் கால்நடைத்துறையுடன் இணைந்து பறவை காய்ச்சல் தடுப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. பறவை காய்ச்சல் என்றால் என்ன, தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன என்பது குறித்து பார்க்கலாம். ஏவியன் பறவை காய்ச்சல் என்பது பறவைகளிடமிருந்து மனிதர்களை பாதிக்கும் ஒரு வகை இன்ஃபுளுன்சா தொற்றாகும். இத்தகைய பறவை காய்ச்சலுக்கு AH5N1 வைரஸ் காரணமாக இருக்கின்றன. இந்த தொற்று உடலில் உருவாகி 2 முதல் 7 நாட்களுக்குள் அறிகுறிகள் வெளியில் தெரிய தொடங்கிவிடும். இதன் பொதுவான அறிகுறிகளாக தொண்டைவலி, இருமல், தலைவலி, தசைவலி, கடுமையான காய்ச்சல் போன்றவை ஏற்படும். இந்த தொற்று அடுத்தடுத்த நாட்களில் தீவிரமடைந்து வயிற்றுப்போக்கு, வாந்தி, மூச்சு திணறல் போன்ற சிரமங்களை உண்டாக்கும். ஆரம்பத்தில் காடுகளில் வாழும் பறவைகளிலிருந்து தொற்று உருவானது என கூறப்பட்ட நிலையில் தற்போது வீடுகளில் வளர்க்கப்படும் கோழி, வாத்து ஆகியவற்றுக்கும் பரவத் தொடங்கியுள்ளது. இந்த பறவைகளின் மூக்கு மற்றும் வாயிலிருந்து வெளிப்படும் திரவங்கள், கண்கள் மற்றும் எச்சத்தின் வழியாக இந்த தொற்று மனிதர்களுக்கு பரவுகிறது. பறவைங்களை ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஸ்க் உண்டு. பறவைங்களுடைய ஹெச்சங்கள் இருந்தோ இல்லை பறவைங்களுடைய ஃபீக்கல் மெட்டீரியல் இருந்தோ இல்லை அந்த ஃபீக்கல் மெட்டீரியலோ ஹெச்சையோ வந்து பார்த்திங்கன்னா ஏரோசலைஸ் ஆகும்போது, அதாவது காற்றுல பரவும் போது பக்கத்தில் இருக்க ஆளுங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் ஜென்ரலாக மற்றவங்களுக்கான வரதுக்கான ரிஸ்க் வந்து பார்த்தா ரொம்ப ரிமோட்லாம் சொல்ல முடியும். ஸோ யாரெல்லாம் பறவைகளை ஹேண்டில் பண்ணுறாங்களோ அது பறவைங்க கிட்ட க்ளோஸ் கான்டாக்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு தியரிட்டிக்கலி வரலாம். பட் ப்ராக்டிக்கலாக ரொம்ப ரேர். ஏன்னா இந்த வைரஸஸ் வந்து பார்த்தா நமக்கு வரதுக்கான அந்த ரெசெப்டார்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வித்தின் நம்ம கண்ட்ரிலேயே பார்த்தீங்கன்னா பறவைகள் வந்து பறவைகளுக்குள்ள பரவறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால தான் ஒரு பறவைக்கு வந்தால் அந்த என்டையர் இதையே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கான இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கண்ட்ரியில் வந்து பறவைங்க கிட்ட பார்த்துட்டு இருக்கோம். கேரளாவில் பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் தற்போது அமெரிக்காவில் ஒருவருக்கு பறவை காய்ச்சல் உறுதியாகி உள்ளதால் பறவைகளோடு நேரடி தொடர்பில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த தொற்று பறவைகளிடமிருந்து நேரடியாக மனிதர்களுக்கும் சில சமயங்களில் பாதிக்கப்பட்ட மனிதர்களிடமிருந்து மற்ற மனிதர்களுக்கும் பரவ வாய்ப்புள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் தமிழக கேரள எல்லையோர மாவட்டங்களின் எல்லையில் மருத்துவ குழுக்களை கொண்டு கால்நடைத்துறையுடன் இணைந்து கண்காணிப்பை தீவிரப்படுத்த பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் உத்தரவிட்டுள்ளார். இது ஒரு 3 பார்ட்டா எடுத்துக்கணும். ஸோ ஒன்று வந்து இந்த மாதிரி பறவைகளில் இதுக்கான சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு உண்டான தடுப்பு நடவடிக்கை. அதுலேருந்து ஸ்பில் ஓவர் ஹியூமன் பீயிங்ஸுக்கு வருதா, இல்லை அதனோட எக்ஸ்போஷர் ஆனவங்க யாராவது இருந்தாங்களோ அவங்களுக்கு கீமோ ப்ரொஃபிலாக்சிஸ். இதுதான் நம்மளோட மேனேஜ்மெண்ட். இப்போ இது வரைக்கும் பறவைகளுக்கும் பாதிப்பு எதுவும் கண்டறியப்படவில்லை. அதே மாதிரி ஹியூமன் பீயிங்ல ஏதாவது சஸ்பெக்டட் கேஸ் வருதான்ற மானிட்டர் பண்ணிருக்கோம். அதுவும் அந்த மாதிரி எதுவும் ரிப்போர்ட் ஆகலை. வைரல் இன்ஃபெக்ஷனுக்கும் இதுக்கும் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது சிம்டம்ஸ்ல. சரி, அதே மாதிரி ஃபீவர், காஃப், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் தான் இருக்கும். பட் இதில் நம்ம கிரிட்டிக்கலா பார்க்க வேண்டியது வந்து அந்த பேர்டோட அனிமலோட கான்டாக்ட் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அந்த இண்டஸ்ட்ரி கிரிக்கெட்ல எக்ஸ்போஸ் ஆயிருக்கா, இல்லை அந்த சிக் அனிமலை இவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்களா, இல்லை அதில் சஸ்பெக்டான பர்சனோட இவங்க கான்டாக்ட் இருக்காங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி இது ப்ராபபிள் கேஸு, சஸ்பெக்டட் கேஸு, கன்ஃபார்ம் கேஸ்னு கிளாஸிஃபை பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் பறவை இனங்கள் இறந்து கிடந்தாலும் அல்லது நோய்வாய்ப்பட்டிருப்பது தெரிய வந்தாலும் அந்த பகுதியை சுற்றி 1 கிலோமீட்டர் அளவிற்கு பறவைகளை முற்றிலும் அழித்தொழிக்கும் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட உயிரினத்தின் மாதிரியை ஆய்வுக்கு அனுப்ப வேண்டும் எனவும் சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுகன்யா. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.